அடச்சச்சோ, இதுக்கு பேரு தானா டிஎல்சி? இது ஒரு கேம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இத நம்பிக்கையோட எதிர்பார்த்த எத்தனை பேர் ஏமாந்துட்டாங்க தெரியுமா? அசாசின்ஸ் கிரீட் ஷேடோஸ் சொந்தமா ஒரு ஷேடோ போல நம்மை சுற்றி வட்டமா நடந்துடுச்சு. ஆனா இப்பதான் உண்மை தெரியுது. கிளாஸ் ஆஃப் த அவாஜி, ஒரு புதிய தீவு, ஒரு புதிய மிஷன். ஆனா அதுக்குள்ள நுழைய நீங்க முதல்ல முழு கேமையும் முடிச்சிருக்கணும், இல்லனா இது திறக்காது. இது ஒரு சாதாரண டவுன்லோடபிள் கண்டென்ட் இல்ல, இது ஒரு திட்டமிட்டு பண்ணப்பட்ட சைக்கலாஜிக்கல் மேனிபுலேஷன். அப்படியே நம்மை பின்தொடரணும், அடிமை போல கடைசி வரை இன்வெஸ்ட் பண்ணணும். இல்லையென்றா நீங்க ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கவே இல்லைன்னு கில்ட் கொடுக்கணும். யூபிசாஃப்ட்டுக்கு இதுதான் மாஸ்டர் பிளான். ப்ரீ ஆர்டர் பண்ணினவங்க ஃப்ரீயா வாங்குவாங்க, மற்றவங்க காசு கொடுத்து வாங்கணும். இது நல்லா இருக்கா? நியூ கேம் பிளஸ் கொடுத்திருக்காங்க. மேலச்சரி ஸ்டோரி மற்றும் ஆப்ஜெக்டிவ் போர்டு ரீசெட் ஆகும். ஆனா நீங்க உள்ள எக்ஸிஸ்டிங் கியர், ஸ்கில் பாயிண்ட்ஸ், ஹைட் அவுட் ப்ராக்ரஸ் எல்லாம் ரீடைன் பண்ணலாம். அது ஒரு போனஸ் மாதிரி சொல்றாங்க. ஆனா உண்மையிலே அது ஒரு மீண்டும் மீண்டும் விளையாட வைக்கும் டிசைன் ட்ராப். இப்போ லெவல் கேப் 60 இருந்து 80க்கு பாயுது. மாஸ்டரி ரேங்க்ஸ், நாலேஜ் ரேங்க்ஸ், மித்திக் லெவல் கியர், லெஜெண்டரியும் விட்டுடாங்க. ஆர்டிஃபேக்ட்ன்ற மாதிரி புதுசா டேர்ம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இதில் இருக்கிற ப்ரோக்ரஷன் சிஸ்டம் ஒரு ஆர்பிஜி ஸ்டைல் அச்சீவ்மெண்ட் தேடி வைக்கும் இமோஷனல் லூப் மாதிரி. நம்மை நான் ஸ்டாப் கிரைண்ட் பண்ண வைக்கிறது. வியூ பாயிண்ட் சிங்க் பண்ணீங்கன்னா மட்டும்தான் மேப் அன்ஃபாக் ஆகும். இது ஒரு ஸ்மால் ஃபீச்சர் மாதிரி இருக்கும். ஆனா இதுவும் ஒரு டைம் கன்சியூமிங் மெக்கானிக். பிசி வெர்ஷன் மட்டும் கட் சீன்ல அன்கேப்ட் ஃப்ரேம் ரேட் கொடுக்கறாங்க. அது பார்த்தா லாங் டைம் ஃபேன்ஸ்க்கு அடா நம்ம வேற லெவல் பிளேயர்னு தோணும். ஆனா அது கூட ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான். செப்டம்பர்ல டிஎல்சி லான்ச் ஆகுது. அதுக்குள்ள பேட்ச் வருது, ப்ராஜெக்ட் 3 வருது, அனிமஸ் தீம்டு ரிவார்ட்ஸ் வருது. எல்லாமே இரண்டாவது வெறுமனை செய்தி மாதிரி இல்ல. இது யூபிசாஃப்ட்டின் ரிலீஸ் லேயரிங் டெக்னிக். ஒவ்வொரு கட்டத்திலும் நம்ம இன்ட்ரெஸ்டை பேணிக்கிட்டு ஃபைனல் கண்டென்ட்கான ஆன்டிசிபேஷன் உருவாக்குறாங்க. இது எல்லாமே ஒரு மார்க்கெட்டிங் ஆபரேஷன். யூபிசாஃப்ட் ஒரு கேம் கொடுக்கல, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாங்க. ஆனா அதுக்கு நீங்க இமோஷனலாவும் ஃபைனான்ஷியலாவும் பாதிக்கப்படுறீங்க. டிஎல்சிய நிறைய பேர் ஒரு போனஸா நம்புறாங்க. இங்க அத ஒரு ஆப்ளிகேஷன் மாதிரி காட்டுறாங்க. நம்ம கேமிங் நம்பிக்கைய கூட டிஎல்சிவால கட்டிக்கிறாங்க. கிளாஸ் ஆஃப் த அவாஜி என்பது ஒரு டைட்டில் இல்ல, அது யூபிசாஃப்ட்டின் டாக்டிக்கல் மூவ். நம்ம சைல்ட்ஹுட் அசாசின் ஃபேண்டசிய இவங்க மாடர்ன் மானிட்டைசேஷனுக்கு ஈடா சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு கேம் அல்ல, இது ஒரு ஸ்கிரிப்டட் இல்யூஷன். Gamers now don't buy games, they buy access. Access to what? Not just content, but to emotions, to closure, to nostalgia. Ubisoft knows that. Ubisoft uses that. Assassin's Creed Shadows இப்போ ஒரு சின்ன ரகசியத்த மாதிரி தான் தெரிஞ்சாலும் அது நாளைக்கு கேமிங் கல்ச்சரை இட்செல்ஃப் குவெஸ்டன் பண்ண வைக்கும் ஒரு பெரிய சேட் ஆகும். இது ஒரு கேமிங் விபத்து. நீங்க இன்னும் நம்புறீங்களா இது ஒரு கேம் தானு? இல்ல நம்மை முழுசா புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கை தான் ஒரு டிஎல்சியா மாறிட்டேன்னு உணர்றீங்களா? உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த டிஎல்சிக்கு நீங்க காசு கொடுப்பீங்களா? இந்த கேம் பிளஸ் உங்களுக்கு ஒரு செகண்ட் சான்ஸா இல்ல ஒரு டேஜாவுவா? இந்த என்டையர் ரோட் மேப் ஒரு கேம் பிளானா இல்ல மைண்ட் ட்ராப்பா? இது உங்கள் உரிமை, உங்கள் உண்மை. அது யூபிசாஃப்ட்ல இல்ல, அது உங்களிடம்தான் இருக்கு.